வணக்கம், வெல்கம் டு ருத்ராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி ஆட்டுக்குடல் கிரேவி. இந்த ஆட்டுக்குடல் நம்ம வயிற்று புண்ணுக்கு ரொம்ப நல்லது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஆட்டுக்குடல் கிரேவிக்கு தேவையான பொருள்: சின்ன வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய். ஆட்டுக்குடல் நான் மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். வீட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கல்லுப்பு, இஞ்சி பூண்டு விழுது. இது நம்ம பட்டை லவங்கம் எல்லாமே கலந்தது நான் உடைச்சி வச்சுருக்கேன். இது வறுத்து நம்ம அரைக்கிறதுக்கு. இந்த தேங்காய் போதும், ஜாஸ்தி தேங்காய் போடவோன்னா தெகட்டும். கொஞ்சமாக கசகசா, சீரகம், சோம்பு, மிளகு, 2 கிராம்பு, 2 பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய், 1 ஸ்பூன் தனியா, 4 வரமிளகாய், கருவேப்பிலை, மல்லி. இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த போட்டியை ஒரு 6-7 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு. இப்போ இஞ்சி ஒரு கட்டி எடுத்து தட்டி எடுத்துருக்கேன். இதை போட்டுக்குங்க. இதில் கொஞ்சம் கல்லுப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், எல்லாம் 1 சொம்பு தண்ணி விட்டு இது ஒரு 6-7 விசில் நல்லா வேகட்டும். இப்போ இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த கசகசாவும் ஜீரகம் மட்டும் இறக்கும் போது போட்டுக்கலாம், லாஸ்டாவது. இப்போ இந்த ஜீரகமும் கசகசாவும் போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் விட்டுட்டு தேங்காய் வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் கொஞ்சம் செவக்கட்டும். இப்போ இந்த அளவுக்கு வந்துருச்சு. இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இறக்கணும். இதெல்லாம் ஒண்ணா போட்டு பொடி பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ இதிலே கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. நுணுக்கி வச்சிருக்கிற பட்டை லவங்கம் போட்டுக்கலாம். இதிலே வெங்காயம், இந்த 2 பச்சை மிளகாய் கீனி விட்டு போட்டுக்கலாம். நல்லா செவக்கட்டும். இதில் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இப்போ இதில் தக்காளி போட்டுடலாம். இது கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள். நம்ம போட்டி வேக வைக்கும்போது கல்லுப்பு போட்டிருக்கோம் கொஞ்சம். இன்னும் கொஞ்சம் போடலாம் இதில் வதங்குறதுக்கு. உப்பு பார்த்து போட்டுக்குங்க. இப்போ இதில் நம்ம குழம்பு மிளகாத்தூள் போடுறோம். 1 ஸ்பூன் போட்டுக்கலாம், போதும். நம்ம இந்த பொடி அரைக்கல, அதில் வேற காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கோம். அதனால இதில் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம், போதும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எங்கள் தூள் காரமாக இருக்கும், அதனால 1 போதும். பச்சை வாடை போட்டோம். இப்போ நம்ம வேக வச்சு வச்சிருக்க போட்டி போட்டுக்கலாம். இப்போ உப்பு பார்த்துக்குங்க. நல்லா வத்தி வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த நுணுக்கி வச்சு அந்த பொடி போட்டுடலாம்.
இது கூடவே கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், ஆட்டுக்குடல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது நல்ல ஒரு சைட் டிஷ்ஷு, சாப்பாட்டுக்கு, டிஃபன் ஐட்டம் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம். ஆட்டுக்குடல் கிரேவி நான் செஞ்ச மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஆட்டுக்குடல் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் நம்ம க்ளீன் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சோம்னா நமக்கு ரொம்ப பிடிக்கும். மேலும் வீடியோஸ்க்கு ருத்ராஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.